ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும்படியாக, அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன் என்ற பாடல் பாடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தரே உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். பரிசுத்தரே உம்மை துதிப்பேன், பரிசுத்தரே உம்மை துதிப்பேன், பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். சொல்லுகிறேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். உந்தன் பலனால் துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். உந்தன் பலனால் துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். எந்தன் கீதமே துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, நல்லவரே உம்மை துதிப்பேன். ஆமே, நாள் முழுதும் உம்மை துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன்,
பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பேன். 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 சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஆண்டவரே உம்மை பாடுகிற பரிசுத்தமாகட்டுமே. பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை பாட உம்மை துதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து
அவர் செய்த உபகாரங்களை நினைத்து அவருடைய சமூகத்திலே அவருடைய சந்நிதியிலே பாடும்படி நாம் வந்திருக்கிறோம், ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும் என்று சொல்லி அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் என்றைக்கும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் உம்மையே ஸ்தோத்திரிப்போம், உம்மையே மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். திரும்ப சொல்லுங்க. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சொல்லுங்க. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், ஆமே போற்றிடும் என் உள்ளம் என்றும். சொல்லுங்க. துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும் என் உள்ளம் என்றும். அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்டார், செட்டைகளினாலே அணைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. வேடனின் கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிட்டு தம்முடைய சிறகுகளாலே மூடுகிறவர் நம்மோடு நம் பட்சமாய் இருக்கிறார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை திரும்ப சொல்லலாமா? சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். சிறகுகளாலே விசுவாசத்தோடு செட்டைகளால் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவருடைய சிறகுகளினாலே மூடி நம்மை பாதுகாக்கிறாரே. என்னை சுற்றி வேலி அடைத்தான். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சொல்லுங்க. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்லுங்க. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். இயேசுவே. வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரே. எத்தனை பேர் ஆத்துமாவில் பாட முடியும்? ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும்
பரலோக ராஜ்யத்திலே முகமுகமாக நேசரை காண்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதற்காக தான் நம்ம இன்றைக்கு ஆராதிக்கிறோம். இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே சொல்லுங்க, முகமுகமாய் முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமென் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் அப்பா. போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும். போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமென் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதித்திடும் என்னுள்ளம் என்றும். போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும். போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர். இயேசுவையே. ஆத்துமாவிலே நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர். இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும். போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுங்க சொல்லுங்க. துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமென் இயேசுவே போற்றிடும். என்னுள்ளம் என்றும். இருதயத்துல கைய வச்சு என் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எவ்வேளையும் நாங்கள் உம்மையே ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே. இதை விட ஆண்டவரே எங்களுக்கு வேறு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியம் எங்க வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதை தவிர, உம்மை உயர்த்துவதை தவிர. ஹல்லேலூயா. இருதயத்திலே கைகளை வைத்தவர்களாக சொல்லுவோமா? என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றெல்லாம் என்றென்றும் போற்று. சொல்லுங்க. என் முழு உள்ளத்தோடே இயேசுவை பாடும் ஆமென் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். ஆமாப்பா. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்று. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. சொல்லுங்க. ஆத்துமா ஆத்துமா பாடி. ஆண்டவரே என் ஆத்துமா முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறதப்பா. சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர். சொல்லுங்க. துதித்திடும் என்னுள்ளம் என்றும். போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றும். இயேசுவே போற்றிடும்
உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. துதித்திடும் என் உள்ளம் என்று போற்றிடும் என் உள்ளம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீ தந்த வாக்குத்தத்தங்கள் தாராளம் உண்டு ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில தவறவில்லையே, அவைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி அமைதியா இருக்க வேண்டாம். நம்ம அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏதோ பாடுறது மாத்திரம் அல்ல, வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்த உயர்த்த அவர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறாரே. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில தந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீ நிறைவேற்றின எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உம்முடைய வார்த்தைகளை நீர் நிறைவேற்றினீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினீர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம கூட தியானிச்சோம், தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறாத சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நிறைவேற்றினீர் என்று. ஒருவேளை அது ப்ராசஸ்ல இருக்கலாம், ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் நடக்கலையே, இன்னும் நிறைவேறலையே, தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது சின்ன காரியம் நிறைவேறும் போதும், ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களில நிறைவேறும் பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீரப்பா, நீர் உம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையும் நீர் விழுந்து போக விடவில்லை என்று அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஆண்டவரே. நீர் நிறைவேற்றின எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னோடு பேசின வார்த்தைகள், என்னோடு சொல்லி இருக்கிறதான வாக்குத்தத்தங்கள், அவைகள் எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்து, ஹல்லேலூயா, அவர் சொல்லியும் அவர் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷங்க தான் சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்றுவதில்லை. நான் இப்படியெல்லாம் உங்களை காப்பாற்றுவேன், இப்படியெல்லாம் போஷிப்பேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், கைவிட்டுறோம். மனிதனுடைய வார்த்தைகள் நிலைப்பதில்லை. நம்ம கையை பிடிக்கும் போது சில பேர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள், நான் இப்படிலாம் செஞ்சிருவேன், உன்னை இப்படிலாம் நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தைகளும் ஒரு போதும் அவைகள் தரையிலே விழ விடுவதில்லை. அவர் நம்பின ஜனங்கள் ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். சொல்லுங்க, என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நீ சொல்லி
வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவி. சொல்லுங்க, ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை ஆமென் குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொல்லுங்க, என்னோடு நீ சொன்ன எனக்காக நினைத்து நிறைவேற்றுவி. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பாது ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். அது யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதோ அந்த பாடல் வழிகள் சொல்லுகிறது ரொம்ப அழகா. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுமே என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீர் எனக்காக சொன்ன வார்த்தைகள், நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? விசுவாசத்தோட சொல்லுங்க ஆண்டவரே. சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க, என்னோடு நீ சொன்ன வார்த்தை ஆமென் எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என் பொய் வார்த்தை சொல்லிட மனது மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில தவறாமல் நிறைவேறும் என்று விசுவாசத்தோட பாடுவோம். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. விசுவாசத்தோட சொல்லுவோம். நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. எங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர். நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? சொல்லுங்க, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ?
குறித்திட்ட சொல்லுங்க, வாய்களை திறந்து நம்ம சொல்ல சொல்ல நம்ம அறிக்கையிட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறாரே. குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே நீ சொல்லியும் ஆமென் ஆண்டவரே. வார்த்தையை மறந்து போகிறோ நீ சொல்லியும் இயேசுவே சொன்ன வார்த்தையை மறந்து போகிறோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை சுவாசத்தோடு ஓ ஹalleluya நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவரே. சொல்லுங்க, குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நீர் மனம் மாற மனிதன் அல்ல ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல. எங்களோடு பேசுகிற தெய்வம், எங்களுக்கு வார்த்தையை அனுப்புகிற தெய்வம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய வார்த்தையை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறீர். நீர் நிறைவேற்றி உள்ளீர் ஆண்டவரே. இனியும் நிறைவேற்ற போகிறீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய வார்த்தைகளை அறிக்கை செய்து நம்ம ஆராதிக்கணும். காலையில கூட ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அது இல்லையே இது இல்லையே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை அப்படி ஆராதிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், நான் குப்பையா இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எல்லாரும் எனக்கு ஒதுக்கிட்டாங்க. அதை சொல்றதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வரல. ஏன்னா அந்த வேதனரை அவர் நம் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு. தாராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு. நம்ம புலம்புவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல வர தேவையில்லை. அவருடைய சமூகத்துல புலம்ப வேண்டாம். அவருடைய சமூகத்துல கடந்து ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்முடைய புலம்பலை சொல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறவர். அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். அதெல்லாம் டிக்ளேர் பண்ணி நம்ம அறிக்கை பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் எல் ஷடாய், அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா என்று நம்ம சொல்ல சொல்ல அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. நம்ம வசனத்தை அறிக்கை பண்ணி ஆராதிக்க பழகணும். ஹalleluya ஹalleluya. என்னோட நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து சத்தம் உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ சொன்ன வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க. எனக்காக சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் நடக்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டாம். நான் ஆலயத்துக்கு தானே வாரேன், ஒவ்வொரு நாள் ஆண்டோடைய சமூகத்துல நிற்கிறேனே, என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே என்று சொல்லி நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம்.
அதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நான் செய்வேன். அழைத்தவர் நம்மளை சும்மா வெறுமையா விடுறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அவர் அழகு பார்க்கிறார். சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் இம்மானுவேலர். இயேசுன்னு சொல்லும் போதே எல்லா ஆசீர்வாதங்களும் அதுல நிறைஞ்சு இருக்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க விசுவாசத்தோட. நான் அற்புதத்தை பாப்ப ஆண்டவரே உங்க சமூகத்துல. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. சொல்லுங்க, நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்காக சொன்ன வார்த்தைகள், எனக்காக குறிப்பிட்டப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவரே சொல்லுங்க இன்னொரு விஷயம். நீர் அனுப்பின வார்த்தைகள் போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. சொன்ன வார்த்தைகள் மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. சொன்ன வார்த்தைகள் மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஹா 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 அல்லேலூயா, ஹா 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 அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின அவருடைய கிருபைகள், அது அளவிட முடியாதவைகள். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. மனதார கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. உம் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, சுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, சுவாசி
என்றென்றும் நிலைப்பா. அல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோமாக. கர்த்தர் ஒருவரே உயர்த்தப்படுவாராக. அவர் ஒருவரே உயர்ந்திருப்பாராக. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவருக்கு ஒப்பானவர் நிகரில் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு நிகரான எந்த மனிதனும் இல்லை. அல்லேலூயா. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் முழு பலத்தோடு கூட ஹalleluya நல்ல கரமோசை எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக ஹalleluya. சபையே எல்லாரும் நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. அந்த சத்தம் இந்த கூடாரத்தில் தொனிக்கட்டும். அந்த சத்தம் இந்த கூடாரத்தில் எழும்பட்டும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். என் கர்த்தர் நல்லவர். என் கர்த்தர் நல்லவர். ஓ ஹalleluya. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து ஆமே ஹalleluya செய்கிற காரியம் அவைகள் பயங்கரமாயிருக்கும். ஆமே ஹalleluya. 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 நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நீங்கள் நான் ஆராதிக்கிறதான தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மரித்தோரில் இருந்து உயிரோடு கூட எழும்பினவர். எதுவும் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. எதுவும் அவரை தடை செய்ய முடியவில்லை. அவர் சொன்னபடியே, அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் மரித்து போயிருக்கிற எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உம்மை ஆராதனை செய்கி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஒருமித்து ஹalleluya. அவருடைய நிறைவான பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிற இந்த வேளையில தாமே எல்லாரும் ஒருமித்து ஓ ஹalleluya வாயை திறந்து உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நன்மையினால நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் வாயை திறந்து முழு பலத்தோடு கூட ஹalleluya அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஓரிகரநந்தரரபகதரநந்தரரப ஹalleluya. என் ஜனத்தின் மேல் நீர் அசைவாடுவீராகப்பா.
உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த கால நேரத்தில் ஒவ்வொருவரும் மேலும் ஹல்லேலூயா இந்த திருச்சபையில் இந்த ஊழியத்தில் எங்கள் குடும்பங்களில் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஹல்லேலூயா வெளிப்படுவதாக, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எல்லா ஆமென் அசைவற்ற நிலைமைகள் மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியின் வல்லமையை கர்த்தர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட நன்றி ஆவியானவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். எங்களால் ஒன்றும் அல்ல, எங்களுடைய பலத்தினாலே அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பரலோகம் களி கூறும்படியாக, ஆமென், பரலோகம் மகிழ்ந்திருக்கும்படியாக, உன்னதத்திலே ஹல்லேலூயா மகிமை உண்டாகும்படியாக கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை எங்கள் நடுவிலே விளங்க பண்ணுகிறவர், எங்கள் நடுவிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாக உறுதிப்படுத்துகிறவர். ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம், தகன பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம தியானித்தோம், நம்மால செய்ய முடியாது என்பதை கர்த்தர் அறிந்துதான் அன்றைக்கு ஆபிரகாமால அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்பதை ஆமென் அறிந்துதான் அவரே அந்த துண்டங்களினூடாக கடந்து போனார். ஹல்லேலூயா. அவரே அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் பழியை அவரே ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள் இன்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை மாற்றி நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அதே ஆபிரகாமின் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து ஆமென் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஆண்டவரே உன்னதங்களிலே அமர பண்ணுகிற எங்கள் மேல் ஆண்டவரே எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து நீரங்கள் நடுவிலே அசைவாடுவீராக. மகிமை உமக்கு உரித்தாகுவதாக, கனம் உமக்கு உரித்தாகுவதாக, எல்லா புகழும் உமக்கே உரித்தாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், தருகிறோம். இன்னும் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம், நெகேமியா 9வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். நெகேமியா இப்படித்தான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு சொன்ன, முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றினார்? அல்லேலூயா. பாஸ்டர்மா ஆராதனை நடத்துகிற ஆரம்பத்திலிருந்தே
என் செய்தியை முழுவதுமே அவங்க பாட்டு மூலமாக அந்த செய்தியை சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? நான் உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரா? நான் உனக்கு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போமாக. நான் உன்னை பயன்படுத்துவேன், என்னுடைய கரத்தில் எடுத்து நான் உபயோகப்படுத்துவேன், நான் உன்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அல்லேலூயா. சொல்லியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அதை 100% நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கும் அருமையான பிள்ளைங்களோடு உட்காந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். தென்காசியிலிருந்து இங்கே அச்சங்குளத்துக்கு நாங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசியிருந்தார். அதில் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் அதில் மிஸ் பண்ணாமல், தரையில் விழாமல், இங்கே வந்ததற்கு பின்பதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதும் அது எல்லாவற்றையும் 100% ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று அவங்களோடு கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போவும் நாங்கள் நினச்சி பார்க்குறோம், ஆண்டவர் காண்பித்த தரிசனங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இதுவரையிலையும் ஒன்றும் வீண் போகலை. அதை 100% நிறைவேற்றி வருகிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. எங்களுக்கும் அச்சன்குளத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு கிடையாது, எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒன்றை ஆண்டவர் சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் இந்த இடத்தில் கொண்டு வந்து ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் தரையிலே விழவிடவில்லை. இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடினோமே, நீர் சொன்ன வார்த்தைகள், இந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடுறீங்களா? என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகள், என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து, என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் எல்லாம் இடிந்து போயின. ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு 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 வார்த்தை. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. விதை என்பது தேவனுடைய வசனம். ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்மோடு கூட பேசியிருக்கிறார், உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? அல்லேலூயா.
100% ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை இதுவரையிலும் நிறைவேற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரால மனசை தொட்டு சொல்ல முடியும்னு தெரியல. ஆனால் உள்ளத்தில் ஏக்கங்கள் இருக்கிறது, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் அது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை என்னால் பார்க்க முடியலையே என்கிறதான ஏக்கங்கள் சிலருக்கு இருக்கலாம். இந்த ஊழியத்தில் இப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் பொழுது, நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது பாட்டு ஆராதனை நடத்திட்டு இருக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துச்சு. அன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படியே எங்களை நடத்தி வருகிறார் என்பது உண்மை. இங்க வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய திட்டத்தின்படியே நடத்தி வருகிறார் என்பது உண்மை. ஆனால் இன்னும் சபைக்குள், இன்னும் இந்த ஊழியத்தில் முழுமையும் அந்த விதை என்கிறதான வார்த்தை அது வளர்ந்து அது கனி கொடாதபடிக்கு அல்லது பயிர் உண்டாகாதபடிக்கு விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்றோ, பயிர் தீந்து போகிறதுனாலே பண்ட சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள், இது ஒரு நாள் நமக்குள் நடந்துடக்கூடாது. அல்லேலூயா. பயிர் தீந்து போகிறதுனாலே பண்ட சாலைக்குள்ளே பண்டக சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் எல்லாம், அதாவது அறுவடை பண்ணி ஒரு பக்கம் விதையானது அது விதைக்கப்படாமல் மண்கட்டிகளின் கீழே மக்கி போய் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் மக்கி போன விதையையும் உயிர்ப்பிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உயிர் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று, அறுவடை பண்ணி அந்த களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் பண்டக சாலையில் கொண்டு வந்து, இது ஒரு பண்டக சாலை, இது களஞ்சியங்களை சேர்த்து வைக்கக்கூடியதான ஒரு இடம். அல்லேலூயா. என்ன, இந்த வசனத்துக்கு இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். பாஸ்டர் மன்னத்துக்கு சொன்னாங்க, நிறைய பேர் புதுசாக சிலர் வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் வசனங்கள்லாம் புரிகிற மாதிரியா எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு. புரிகிற மாதிரியும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் இந்த வார்த்தையை மறுபடியும் நான் விளக்க விரும்புகிறேன். அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டதான ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்கள் வசனம் சொல்லுகிறது, பயிர் தீந்து போகிறதுனாலே களஞ்சியங்கள்லாம் இடிக்கப்பட்டு போய்விடுமோ அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. பயிர் தீந்துனா, அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டதான பயிர்கள் எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருந்தா என்ன ஆகும்? சில நேரத்தில் மழை நிமித்தமாகவோ அல்லது அதிக நாள் வைக்கிறது நிமித்தமோ ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக இருக்கிற பயிர் தீந்து உள்ள என்னதான் இருக்கும்? பதறு தான் இருக்கும். ஆனால் பதரை சேர்த்து வைக்கிற இடம் இது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நான் பாரத்தோடு கூட இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையானது இது பதற சேர்த்து வைக்கக்கூடியதான ஒரு இடமாக அல்ல, இது கோதுமை மணிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறதான ஒரு இடமாக. ஏன்னா திரும்பவும் வரும் பொழுது ஆண்டவர் இந்த கோதுமை மணியைத்தான் களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாக, அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. பதரையோ அவியாத அக்கினியிலே அவர் சுட்டரிக்க போகிறார். ஆமென். நீங்கள் நானும் பதராக இருக்கக்கூடாது, கோதுமை மணிகளாக. ஆமென். மறுபடியும் அது விதைக்கப்படத்தக்கதாக, மறுபடியும் அதிலிருந்து பயிர் வளர்ந்து அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான இந்த சபையை பார்த்துதான் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 2வது அதிகாரம்
28வது வசனத்துல நாம் பாருங்க, 27ல இருந்தே வாசிங்கள, 26ல இருந்தே வாசிங்க. ஐயோ, அதுல மேல மேல 23ல இருந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 23ல இருந்து. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். எல்லாருடைய சத்தமும் கேட்கலையே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 24வது வசனம். இந்த ஊழியத்தின் மேல் பிரியமுள்ளவர்கள் ஆமென் வாசிங்க. காலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்பவும் அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆமென். 32வது வசனத்திலே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த வசனம் ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இது தீர்க்க தரிசனமாக யோவேல் தீர்க்க தரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து பண்டக சாலைகளிலே களஞ்சியங்கள் எல்லாம் அது பாழாய் போயிற்று. இப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆமென். நான் என் ஆவியை நான் ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். ஊழியக்காரர் மேல ஊழியக்காரிகள் மேல என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தபடியே இந்த கடைசி நாட்களில், இந்த வருஷத்தின் நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மழையை கர்த்தர் ஊற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மண்கட்டிகளின் கீழே விதையானது மக்கி போகாதபடிக்கு ஆண்டவரே, விதையாகிய வசனமானது, ஆண்டவரே விதையாகிய உம்முடைய வார்த்தையானது அது வளர்ந்து பலன் கொடுக்கத்தக்கதாக, அது அறுவடை செய்து களஞ்சியங்களிலே சேர்க்கப்படத்தக்கதாக ஆவியானவர் பெருமழையாய் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இது பிரசங்கிக்கப்படுகிற வசனம் அல்ல, ஆனாலும் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே தம்முடைய ஆவியின் மழையை ஊற்ற விரும்புகிறார். எல்லாரும் வாயை திறந்து சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் உம்முடைய ஆவியின் மழையை கர்த்தர் ஊற்றுவீராக. ஆண்டவரே, இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவருக்கு பயிர் உண்டாகும்படியாக நான் பின்மாறி காலத்து மழையை உங்களுக்குள்ளே நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தபடியே எல்லாரும் வேண்டிக் கொள்வோமாக. ஆண்டவரே, ஒரு பெருமழையின் சத்தத்தின் இரைச்சல் எங்கள் செவிகளிலே கேட்கிறது. ஓ ஹல்லேலூயா. களஞ்சியங்கள் தானியத்தினால நிரம்பும்படியாக, ஹல்லேலூயா, ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும்படியாக. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் அளிக்கும் நன்மையினாலே அவர்கள் திருப்தியாவார்கள். ஒருவேளை முசுக்கட்டை பூச்சியினாலே, பச்சை கிளியினாலே, வெட்டு கிளிகளினாலே எல்லாம் அரிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளின் மேல உம்முடைய மழையை கர்த்தர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்ன ஒரு வார்த்தை ஆகிலும் தரையில விடுவது இல்லை ஆண்டவரே. அது 100% நிறைவேற ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேல் நீர் வருஷிக்க பண்ணுவீராக.
வர்ஷிக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தன்னுடைய 75வது வயதிலே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். முதலாவது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். போன வாரத்தில் நம்ம அதை தியானித்தோம். மெசொபொதோமியா நாட்டில் இருக்கும் பொழுது, ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தோடு கூட புறப்பட்டு வந்து காரானூர் என்கிறதான இடத்திலே அவன் அங்கே தங்கி விடுகிறான். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் அங்கே தங்கி விடுகிறார்கள். வார்த்தையை மறந்துட்டாங்க, ஆண்டவருடைய அழைப்பை மறந்துட்டாங்க. மறுபடியும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். தன்னுடைய 75வது வயதிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல, பூமியின் தூளைப் போல நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். நான் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசம் எல்லாவற்றையும் சுதந்திரமாக தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை. எதுவுமே நம்பிக்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதற்கு ஏதுவான ஒன்றுமே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை. ஆபிரகாம் அப்பப்ப பிளானை மாத்திட்டே இருக்கிறார். ஒருவேளை இதுதான் தேவனுடைய வார்த்தையோ, ஒருவேளை இதுதான் தேவன் என்னோடு கூட பேசினதான வார்த்தையாக இருக்குமோ என்று ஆபிரகாமாகவே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சில பாதைகளை அமைத்துக் கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பின்பதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அது நிறைவேறினது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் கழித்து? 25 வருஷம். நமக்கு இன்னைக்கு நம்ம நினைச்சது, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் இன்னைக்கே நடக்கணும்னு சொல்லி நம்ம அப்படி இருப்போம். ஆனால் ஆபிரகாம் 25 வருடங்கள் கழித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் 25 வருடம் கழித்து ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றணும்? சொன்ன உடனேயே செய்திருக்கலாமே. நாட்கள் போயிடுச்சு, வயசு போயிடுச்சு, காலங்கள் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைவேற்றினால் என்ன, நிறைவேற்றாமல் போனா என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன் 25 வருடங்கள் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு டைம் எடுத்தார்? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியும்? என்ன ரொம்ப அமைதியா பார்க்குறீங்களே. 25 வருடங்கள் ஆண்டவர் டைம் எடுத்ததற்கான, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கான காரணம் என்ன? ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் குறித்திருந்த காலத்தில். அந்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. தேவன் குறித்திருந்த காலத்தில். அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு சில காலங்களை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவருடைய வேளை வரும் பொழுது, அவருடைய காலம் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதிலே தீவிரமாய் செயல்படுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மட்டும் ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாதான்? ஒளிந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாமே மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்ம பிடித்து கொண்டு நம்ம இருப்போம். ஆனால் அந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இல்லை, ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் என் கூட பேசினதை நான் உணரவே இல்லை அப்படின்னா
நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துக்கு நம்ம வருவோமாக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசுறதுக்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமேன். இப்படி சபை கூடி வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட சில காரியத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாம் சரீரம் எல்லாம் சைலண்டா இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆழ் மனதிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ இந்த வீடுகளில் நம்ம கூடி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது ஆமேன் அந்தந்த வீட்டுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். ஏதோ வீட்டில் கூட்டம் நடந்துருச்சு, ஏதோ நம்ம ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டோம் என்பது அல்ல. கர்த்தர் தருகிற வார்த்தையை நம்ம பற்றி கொள்வோம். அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மறந்துட்டாலும் ஆமேன், ஆண்டவர் ஒரு நாளும் மறவாதவர். அவர் தம்முடைய வார்த்தையை மாற்றாதவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் இப்படி கன்ஃபஸ் பண்றான். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 27வது அதிகாரம் 25வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. வாசிங்க 27, 25. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையாய் மனசு தொட்டு சொல்ல முடியும்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இருதயத்தில் கையை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, தனிப்பட்ட விதத்தில் எனக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே அது நடக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு விசுவாச அறிக்கை. இது கர்த்தர் மேல வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை. என்ன அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருந்தார்? 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதில் 15வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது பவுலை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை எங்க வெளிப்படுத்துகிறார். நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். இந்த பவுலை தெரிந்து கொண்டதனுடைய முக்கியமான நோக்கமே என்னுடைய நாமத்தை குறித்து எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. பவுலை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை என்ன? தேவனுடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை எல்லா இடங்களிலும் போய் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற ஆமென் உங்களுக்கும் எனக்கும் அதே வார்த்தை தான் வருகிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை, இயேசுவினுடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் போய் என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை, ஆமென், சுவிசேஷத்தை, நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. பார்க்குற ஆட்கள்கிட்ட ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த போன வாரம் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிலாம் போயிட்டு பிள்ளைங்க வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க, சில வார்த்தைகளை சொன்னாங்க. ஒரு இடத்துல நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அவங்க என்னென்னலாமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் போயிட்டோம். அப்புறம் மனசு கேட்கல. திரும்ப வந்து கேட்குறாங்களோ கேட்கலையோ, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு திரும்ப வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு நாங்கள் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவரை குறித்து வசனத்தை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக மரித்தார். திரும்ப திரும்ப கேட்ட வார்த்தையாகவே இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுலுக்கு வார்த்தை வந்தது.
என்னுடைய நாமத்தை எல்லாருக்கும் அறிவிக்கணும். யாருக்கெல்லாம் அறிவிக்கணும்? பவுலுக்கு சொல்லப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அப்புறம் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு. இப்போ இந்த சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையில் ஒரு 75% நிறைவேறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பகுதி நிறைவேறாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அங்க ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடுகிறது. இந்த பவுலுடைய வாழ்க்கையில கப்பல் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது பயங்கரமான சேதம். 3 நாட்கள் சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, எங்கேயுமே வெளிச்சம் இல்லை, இருளான பாதை. அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. அந்த வசனத்தை வாசிங்க. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாட்களாக சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, ஒரு விடியலை பார்க்கல. பெருங்காற்று மழை, அது போகிற திசையில அடித்து கொண்டு போகிறது. நம்முடைய விருப்பம் இல்லாமல் வழிநடத்தப்படுகிறதான சில அனுபவங்கள். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். என் விருப்பத்தின்படி என் வாழ்க்கை போகலப்பா, ஏதோ என்ன நடக்குதுன்னே என்னால் புரிந்து கொள்ள முடியல, எல்லாமே எங்கு பார்த்தாலும் இருளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவன் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலா நான் இந்த ஒரு வாரமும் வேற ஒரு செய்தியை என்னுடைய மனதில் நான் ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்த வசனங்களெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதைத்தான் நான் எழுதி வச்சுருந்தேன். நேற்றைக்கு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் அந்த வசனங்களை தான் எடுத்து அந்த செய்தியை தான் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தேன். 2 மணிக்கு அப்புறம்தான் அந்த வார்த்தை, ஏன்னா ஒரு வாரமும் ப்ரிப்பேர் பண்ணது, அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு ஆண்டவர் சில வசனங்களெல்லாம் ஞாபகப்படுத்தினார். அதற்கு ஏற்ற விதத்தில் அவங்களும் இந்த ஆராதனைகள் நடத்தினாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செய்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுதெல்லாம் உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு பாரம் என்னன்னா, சும்மா வந்துட்டு ஏதோ ஆராதிச்சோம் போனோம் என்பது அல்ல. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில், ஜனங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதை, கிரியை செய்கிறதை கண்கள் காணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிடக்கூடாது. பயிர் தீந்து அந்த களஞ்சியங்கள் எல்லாம் இடிபட்டு போயிடக்கூடாது. களஞ்சியங்கள் இன்னும் அந்த 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 பண்டக சாலைகள், அந்த களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிற எல்லாம் அது பெரிதாகணும். அல்லேலூயா. பெரிதாகணும்னா இன்னும் விரிவாக்கம் செய்யப்படணும். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படணும். சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் நம்ம இருக்கிற நிலைமையிலே இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா, ஆமேன். உன்னதத்தில் நாம் அவரோடு கூட நாம் உட்காரணும். ஆமேன். நாம் ஏறி வர பண்ணுகிறதான தேவன், நாம் உயரத்தில் நம்ம பறக்கணும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன், சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. சொல்றதுக்கு நம்மிடத்துல ஒன்றும் இல்லை, ஆனாலும் நம்மை கொண்டு கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆமேன், சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. மறுபடியுமாக இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் என்பதற்கு அடையாளமாகத்தான். ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தான். ஏன் நீங்களும் நானும் காத்திருக்க கூடாதா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த பவுலுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. எனக்கு நல்லா தெரியும், எப்படி தான் இருந்தாலும் இந்த கப்பலே கவுந்து நான் தண்ணிக்குள்ள போனாலும் கடலுக்குள் மூழ்கி போனாலும் எனக்கு ஒன்று தெரியும், அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த ராத்திரி வேளையில அந்த தேவன் எனக்கு மறுபடியும் தரிசனமானார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 23வது வசனத்தில் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று மறுபடியும் என்னோடு கூட கர்த்தர் பேசினார். பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏன்னா ராஜாவுக்கு முன்பதாக இன்னும் போய் நிற்கல. ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. ஆனா ஏற்கனவே வசனங்கள் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறாமல் நான் மரித்து போவேன், நான் செத்து போவேன்? இல்ல, நான் சாகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பதை என்னுடைய கண்கள் காணும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நல்ல தெரியும், எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆமென் நிறைவேறும்படியாக அது எனக்கு சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படியோ ஒரு சூழ்நிலையில தப்பி கரை சேர்ந்தாச்சு. மெலித்தா தீவில் வந்து இறங்கிட்டாங்க. மெலித்தா தீவில் வந்து இறங்குனா அங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை காத்திருக்குது, மறுபடியும் ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. என்ன? ஒரு பாம்பு வந்து பவுலுடைய கையை என்ன செய்தது? கவ்விக்கொண்டது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவன் வந்து சாபத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷன், இவன் கொலை பாதகன். 4வது வசனத்தில் 28வது அதிகாரம் 4வது வசனத்தில் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஆனால் 5வது வசனத்தில் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். சாகும்படியாக விஷப்பூச்சி அவனை கடித்து அங்கே நிற்கும் பொழுது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவன் கொலைபாதகன், இவன் ஏதோ சாபத்துக்கு உட்பட்டவன். ஆட்கள் பேசுறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? பேசிடுவாங்க. அது வரைக்கும் ஆகோ ஓகோன்னு பேசுவாங்க. ஆனா அவங்க பார்வைக்கு விழுகிறது போல ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா, ஆமா நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பேசணுமோ என்னெல்லாம் சபிக்கணுமோ எல்லா வார்த்தைகளையும் சொல்லி ஆமென் ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி விடுவார்கள். ஆனால் ஆமென் கர்த்தரோ உண்மை உள்ளவர். எத்தனை வார்த்தைகள் நமக்கு விரோதமாக வந்தாலும் ஆமென் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு இதற்கு ஈடு என்ன தருவேனா? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா?
உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை அன்பு என்மேல். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதற்கு நான் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்கு நான் உயிரோட நான் இருக்கிறேன்? ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிறதான அவருடைய அன்பு பெரியது. என்னை குறித்து அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் விடுவது இல்லை. என்ன தருவேனா? ஹல்லேலூயா, ஆமேன். பவுலுக்கு விரோதமாக அத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டாலும் ஆமேன், அங்கே பவுல் ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொன்னு, இன்னொன்னு முடிந்து இன்னொன்னு. ஆனால் பவுலுக்கு ஒரு வார்த்தை நல்லா தெரியும், ஒரு காரியம் நல்லா தெரியும். தேவன் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா. அதே நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள்ளேயும் துளிர் விடட்டும். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னொரு நபரை குறித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். மரியாளுக்கு வார்த்தை கிடைச்சாச்சு. மரியாளிடத்தில் ஆண்டவருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், உன்னிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், அது பரிசுத்தம் உள்ளது. ஆமென். தேவனுடைய பெரிய திட்டத்தை இந்த மரியாளிடத்தில் தேவ தூதன் வெளிப்படுத்தும் பொழுது மரியாளுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? கேள்விகள் இருந்தது, கேள்விகள் இருந்தது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு விடைக்கு பதில் கொடுக்கும்படியாக ஒரு அடையாளத்தையும் அங்கே தேவதூதன் அங்கே காண்பிக்கிறார். என்ன அடையாளம்? நீ இப்படி உனக்குள் கேள்வி கேட்கிறாய், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதற்கு அடையாளமாக நான் உனக்கு சொல்றேன். 36வது வசனத்திலே, இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்டு அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா. உனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்படியாக நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன். நீ அங்க போய் பாரு. உன்னுடைய சொந்தத்தில் இருக்கிற, உன்னுடைய இனத்தாளா இருக்கிற எலிசபெத்து அந்த அம்மாவை போய் பாரு. அவ வயது முதிர்ந்த நிலைமையில தான் இருக்கிறா. ஆனால் மலடி எண்ணப்பட்டு அவளுக்கு, அப்படின்னா நிறைய பேர் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லி, மலடி எண்ணப்பட்டு அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னா இதுவரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துறாரு. நீ போய் பாரு. ஆமென். அவளுக்கே அற்புதம் நடக்கும்னா உனக்கு சின்ன வயசு தான் உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்க திரும்ப வெளிப்படுத்துறார். இத்தனை வயதிலேயே அற்புதம் நடக்கும்னா ஆமென், நீ இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்குதா, நீ இப்பதான் ஆமென் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருக்கிற, உனக்கு நிச்சயம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எலிசபெத்து அந்த அம்மாவை போய் பார்த்த உடனே இவ சந்தோஷத்துல துள்ளி அந்த எலிசபெத்தை போய் வாழ்த்துறா. 40வது வசனத்தில் எலிசபெத்தை வாழ்த்தினாள். 41வது வசனத்தில் எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை
துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமா எலிசபெத் இப்போ மரியாளை பார்த்து சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அதுல ஒரு வசனத்தை வாசிங்க. 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென் சொல்லுவோமாக. இன்னும் கரு உண்டாகல, இன்னும் அற்புதத்தை பார்க்கல. ஆனா அதுக்கு முன்பதாகவே எலிசபெத் மூலமா ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதாவது ஒரு வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துறதுக்கு சில நபர்கள் மூலமாக மறுபடியும் பேச வைக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே வார்த்தை வந்துச்சு. ஆனா திரும்பவும் சில நபர்கள் மூலமாக அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார். அப்படின்னா ஆமென், அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி. மரியாள் அந்த விஷயத்தை குறித்து அதுக்கப்புறம் குழம்பல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு தேவதூதன் சொன்ன உடனே அவ இருக்கிற கேள்விகளெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு, உள்ளத்தில் இருந்த கேள்விகளெல்லாம் தூர எடுத்து போட்டுட்டு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து சந்தோஷத்தோடு கூட வந்து எலிசபெத்தை சந்திக்கிறாங்க. இப்போ எலிசபெத் மூலமா அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. தேவனால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் விசுவாசிச்சாச்சு. ஆமென். விசுவாசித்த மரியாளை பார்த்து எலிசபெத் சொல்றாங்க, நீ பாக்கியவதி. அப்ப விசுவாசித்தால் நம்ம யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவதி. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். சில சூழ்நிலைகளை பார்த்து, சில சந்தர்ப்பங்களை பார்த்து நமக்குள்ள கேள்விகள் தான் மிஞ்சும். அப்படின்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டார். அதே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இன்றைக்கு நம் நடுவிலே அவர் வெளிப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபை ஊழியத்துக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போகாதபடிக்கு, பயிர் தீந்து அது களஞ்சியங்கள் அது இடிக்கப்பட்டு போகும்படியாக அல்ல, அவைகளின் மேல ஆண்டவர் பெருமழையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். பின்மாறி காலத்து மழையை கட்டளையிட போகிறார். அப்பொழுது வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆமென். மலட்டு தன்மைகள் எல்லாம் மாறும். ஆமென். நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அது சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, ஆமென், சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே அது நிச்சயமாக நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றினீர். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஏற்கனவே நான் தியானித்து வச்சிருக்கிறத அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகலை. ஆனால் கர்த்தர் காலை நேரத்தில் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேச விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஜனங்கள் எல்லாருடைய நிலைமையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்கள் நம்பிக்கை எங்களுக்குள் இல்லை. வருஷம் கடந்துருச்சு. 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் கடந்துருச்சு. ஜனங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று. ஆனால் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். போ, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு இடத்தில் எசேக்கியேலை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆவியில போய் பார்க்கிறார். ஒரு சொப்பனம் காங்கிறது போல திடீர்னு பார்த்தா கீழே பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள் நிறைந்து கிடக்கிறது. அந்த எலும்புகளை குறித்து அந்த 37வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த எலும்புகள் வெட்ட வெளியில, 2வது வசனத்தில் வெட்ட வெளியில மகா திரளாக என்ன செய்தான் கிடக்கிறது. திரளான எலும்புகள் கிடக்குது. சரியா? கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு முன்னாடி
பள்ளத்தாக்கு நிறையும்படியாக திரளான எலும்புகள் கிடக்குது. அத்தனை எலும்புகளும் உலர்ந்து போய் என்ன செய்யுது இருக்குது. 2வது வசனத்துல அத்தனை எலும்புகளும் எப்படி இருக்குது? அதுல ஊன் ஒண்ணுமே இல்லை. அதுல அந்த எலும்புகள் எல்லாம் ட்ரையா இருக்குது. வெறும் எலும்புகள் தான், அது எல்லாம் உலர்ந்து போய் கிடக்குது. 7வது வசனத்தின்படி எலும்புகள் ஒன்றும் தனித்தனியே என்ன செய்யுது கிடக்குது. ஒவ்வொரு எலும்பும் தனித்தனியே என்ன செய்யுது கிடக்குது. மனுஷனுடைய எலும்புகள் தான். கை எலும்புகள் ஒரு பக்கம், கால் எலும்புகள் ஒரு பக்கம், மண்டை ஓடு ஒரு பக்கம், எல்லா எலும்புகள் தான். அதுல வெறும் ட்ரை, அதுல ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா ரொம்ப நாள் அந்த அந்த இடத்துல கிடந்திருக்கும். 9வது வசனத்தின்படியாக அந்த எலும்புகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குதா? இவர்கள், அதாவது கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு. அப்படின்னா யாரோ ஒருவர் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒண்ணுமே இல்லை, எலும்பு, வெறும் எலும்பு தான். ஆனா ஆண்டவர் இந்த எசேக்கியேலிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார், எதிர்பார்த்து நிற்கிறார். என்னன்னா, ஆண்டவரே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்திர முடியும். அவர் வார்த்தையில வல்லமை உள்ளவர், அப்படித்தானே? அல்லேலூயா. அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஒரே வார்த்தையில எதையும் மாற்ற முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் எசேக்கியேலிடத்தில் ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்த்தார். என்ன? 3வது வசனத்தில், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலையும் அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். இதெல்லாம் நடக்குமா? இது நிறைவேறுமா? இந்த எலும்புகள், இப்படிப்பட்டதான எலும்புகள் ட்ரை ஆகி எல்லாம் அங்கங்க தனித்தனியா கிடக்குது. எந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எந்த மெடிக்கல் ரீதியாகவும் எந்த விஞ்ஞானத்தின் ரீதியாகவும் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த எசேக்கியேல் இடத்துல கேட்கிறார். அதற்கு ரொம்ப ஞானமா எசேக்கியேல் பதில் சொல்றாரு பாருங்க. தேவரீர் அதை நீர் அறிவீர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியும், உங்களால எல்லாம் கூடும். அல்லேலூயா. 4வது வசனத்தில், அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அதுதான் வார்த்தை. என்ன வார்த்தை? எசேக்கியேல் சொல்றாரு, இதோ உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என்ன வார்த்தை? வேற மாயாஜாலம்லாம் இல்லை, வேற மந்திரம்லாம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே அந்த அந்த வெறும் எலும்புகளா இருக்கிற எப்படி பார்த்து என்ன நம்பிக்கையில் இந்த எசேக்கியேல் சொன்னாரோ தெரியல. ஆனா தைரியமா விசுவாசத்தோடு கூட எலும்புகளை பார்த்து, வெறும் எலும்புகளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடு கூட சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவைகளில் நரம்புகள் உண்டாகிறது, மாம்சம் உண்டாகிறது, மேற்புறம் எல்லாம் தோலினால் மூடப்படுகிறது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படியாக இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்து, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனைகளாக எழும்பி நின்றார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக, நாம ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் தான், ஒவ்வொன்றும் தனித்தனியே செதறி கிடக்கிறது. நம்பிக்கை இல்லை.
எப்படி இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும், எப்படி இவங்களை கொண்டு உயிரடைந்த ஆமென் இதை கொண்டு நான் எப்படி என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே கற்பனைக்கே எட்டாத ஒரு காரியம், கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம், நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்படின்னா என்ன? உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லு. உனக்கு இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மேல ஒரு வார்த்தையை சொல்லு. ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இது காலம் நிறைவேறுகிறதாக இருக்கிறபடியினாலே, இது குறித்த காலமாக இருக்கிறபடியினாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். அதுவரைக்கும் இல்லாத வார்த்தை குறித்த காலம் வரும் பொழுது கர்த்தர் திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறார். இது குறித்த காலமாக இருக்கிறது. 2025 வருஷம் இந்த மார்ச் மாதம், இந்த வாரம் ஆமென் இந்த நாட்கள் இது கர்த்தர் குறித்த காலமாக இருக்கிறபடினாலே மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லது இனி நிறைவேற போகிற காரியத்தை ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அது நடக்கும். சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறும். தேவன் குறித்த காலத்திலே அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரை. சபையே, நான் எசேக்கியேலை எப்படி பார்க்கிறேன்னா சபையாக பார்க்கிறேன். எசேக்கியேலை எப்படி பார்க்கிறேன்னா உங்களாக என்னாக பார்க்கிறேன். எசேக்கியேலிடத்தில் ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் செய்ய சொல்லுகிறார். ஆமென். பிரச்சனையை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல். ஆமென் ஹல்லேலூயா. எதுவுமே நடக்காம அசைவற்று கிடக்கிறதா, அசைவற்று இருக்கிறவைகளின் மேல தீர்க்க தரிசனம் சொல். நிறைய நேரத்தில் நம்ம பேசாம இருக்கிறதா பிரச்சனை. எங்க பேசணுமோ அங்க பேசுறது இல்ல. ஆமென். எங்க பேசக்கூடாதோ அங்க பேசுறோம். ஆனால் ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற ஆமென் இவைகளின் மேல நீ தீர்க்க தரிசனம் சொல். ஆமென். அப்பொழுது அவைகளுக்குள் நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால நேரத்திலேயும் கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணும்படியாக எல்லாருடைய வாய்களிலேயும் வார்த்தைகள் வருவதாக, நான் உங்களுக்குள் ஆமென் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். கர்த்தருடைய சார்பாக நின்று இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஜனம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்கள் வார்த்தையிலே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். வார்த்தையை பேசுங்கள். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலர்ந்து போன எல்லா நிலைமைகள் மாறுவதாக, அசைவற்றிருக்கிற எல்லா தன்மைகள் மாறுவதாக. ஆமென். நம்முடைய எதிர்காலத்தில் ஆமென் இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலைகள், ஐயோ விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போகாதபடிக்கு, பயிரானது தீந்து ஆமென் களஞ்சியங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போகாதபடிக்கு அவைகளின் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை வருஷிக்க பண்ணுவாராக. பின்மாறி காலத்து மழையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். பின்மாறி காலத்து மழைக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை ஒரு ஜெபமாக இப்பொழுது நாம் ஏறெடுப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல், எங்கள் ஜனத்தின் மேலே, எங்கள் குடும்பங்கள் மேலே, இந்த ஊழியத்தின் மேலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உம்முடைய ஆவியின் மழையை நீர் வருஷிக்க பண்ணுவீராக. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆமென் முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் ஒரு 2-3 நிமிடம் நல்ல ஆவியில நிறைந்து விடுதலையோடு கூட நாம் இங்கிருந்து புறப்பட்டு போக போகிறோம். நம்பிக்கையோடு கூட இங்கிருந்து நாம் புறப்பட்டு போக போகிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் தீவிரம் காட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் தம்முடைய
தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவாராக. சபையே, ஆமென், உனக்குள் கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவாராக. நீங்கள் உயிர் அடைவீர்கள். நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நரம்புகள் உண்டாகும், சதைகள் உண்டாகும். ஆமென். எலும்புகள் பலன் அடையும். ஆமென். ஆவியை பிரவேசிக்க பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் மகா பெரிய சேனைகளாக எழும்பி நிற்பீர்கள். அது எதற்கு அடையாளம் தெரியுமா? அது எழுப்புதலுக்கு அடையாளமானது. ஹல்லேலூயா. மகா பெரிய சேனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்திலே ஒரு சேனை எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஒரு மகா பெரிய சேனைகள் எழும்பட்டும் உமக்காக. ஹல்லேலூயா. எழும்புகிற ஒரு சேனை வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும்படியாக சேனைகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென். ஹல்லேலூயா. எதிரிகளை சங்காரம் பண்ணும்படியாக சேனைகளை எழுப்புவீராக. ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக சேனைகளை எழுப்புவீராக. அந்த சேனை நாங்களே, அந்த சேனை நாங்களே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஆமென் அந்நிய பாஷைகளிலே பேசி ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் அகன்று போவதாக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. மகிமையானவைகளை கர்த்தர் செய்வீராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஓ ஹல்லேலூயா. சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் யாவர் மேலும் ஆவியை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவீராக. யாவர் மேலும் ஆவியின் வல்லமையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஓ ஹல்லேலூயா. இதோ மங்கி போயிருக்கிற ஆயுதங்கள் அது கூர்மையாகட்டும். ஆமென். அது பற்களுள்ள எந்திரமாக மாறட்டும். ஆமென். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடும்படி. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே, ஆமென், சிறு கூட்டமே, சிறு பூச்சியே, நீ பயப்படாது. நான் உன்னை கொண்டு ஆமென் ஹல்லேலூயா மலைகளை மிதிக்கும்படியாக, குன்றுகளை எல்லாம் பதருக்கு ஒப்பாக்கி போடும்படியாக உன்னை கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக நான் மாற்றுவேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். இது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. அது ஜீவ ஆவியாயோ அது ஜீவனாகவும் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா, அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஐயா, அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. என்று அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணும்
கர்த்தரோடு ஹalleluya காலூன்றி நிற்கணுமே. நாங்கள் கர்த்தரோடு சேனையாய் எழும்பணுமே, சேனையாய் எழும்பணுமே. தேசம் எங்கும் செல்லணுமே, சேனையாய். இந்த கிராமம் எங்கும் செல்லணுமே, செல்லணுமே. அசைவாடும் ஆவியான தேவா என்று ஓ ஹalleluya ஆவியானவரே இன்று அசைவாடு. ஓ ஆவியான தேவா சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய். சிலருக்கு இதுவே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் சாத்தானை ஜெயித்து சத்துருவை மேற்கொண்டு சாட்சியாய் வாழும்படியாக ஓ என்னில் அசைவாடோ ஆவியான தேவா என்று அசைவாடோ ஆவியான தேவா. கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்கள் வீடுகளுக்குள் பிரவேசிக்க பண்ணுவாராக. ஹalleluya மாற்றப்பட முடியாத மாறாத தன்மையில் இருக்கிற அவைகளின் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவாராக. ஹalleluya நீங்க சொல்லுங்க, எங்க வீடுகளுக்குள் ஆமென் ஹalleluya உம்முடைய ஆவியின் வல்லமை பெட்ரூமுக்குள்ள உம்முடைய ஆவியை ஊற்றுவீராகப்பா. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்களுடைய வேலையின் ஸ்தலத்துல எல்லாவற்றின் மேலேயும் ஆண்டவரே தொழில்கள்ல பிசினஸ்ல உம்முடைய ஆவியை கர்த்தர் பிரவேசிக்க பண்ணுவீராக. ஓ ஹalleluya கடைசியாக கரங்களை உயர்த்தி ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஹalleluya. இது ஏதோ சடங்காசாரத்தை நிறைவேற்றுகிற ஒரு தருணம் அல்ல. இது எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடியதான ஒரு இடம். ஓ ஹalleluya கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை போகணும் என்பது அல்ல. மத சடங்குகளை நிறைவேற்றக்கூடியதான ஒரு இடமாக இது அல்ல. இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதான ஒரு இடம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்ய துவங்குவாராக. ஓஹோ அல்லேலூயா. நாங்க வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலப்பா, உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உங்க பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உம்முடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஓ ஹalleluya உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி அருளுவீராக. ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே எழுந்தருளினதற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்கள் நடுவிலே பிரசன்னமானதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி அருளுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு மழை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரே அதை ஒரு தடையாகாதபடிக்கு நாங்கள் கூடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெறாத சிலர்கள் உண்டு ஆண்டவர், அவர்கள் மேல உம்முடைய ஆவியை நீர் வர்ஷிக்க பண்ணுவீராகப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.